தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் அதிரை எஃப்எம்மில் நூலறிவோம். ஹலோ நேயர்களே, கேளுங்க, கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். கேட்டுட்டு இருக்கீங்க நூலறிவோம். உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இயல்பான வாழ்க்கை முறைய ரொம்ப அழகா சொன்ன சூப்பரான ஒரு புத்தகம் பத்தி தான் இன்னைக்கு கூட நான் உங்க கூட பேச போறேன். அந்த புத்தகம் எந்த புத்தகம்னு கேட்டீங்கன்னா, எழுத்தாளர் வண்ண நிலவன் அவர்கள் எழுதியிருக்க கடல்புறத்தில் அப்படிங்கிற இந்த புக். இந்த கடல்புறத்தில்ங்கிற புக் பத்தி நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த புக்கை நம்ம படித்து அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி அந்த புக்குக்குள்ளே என்னதான் இருக்குது, அந்த கடல் புறத்தில் என்னதான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடல்புறத்தில் புத்தகத்தை ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த புத்தகம் பற்றி தான் கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ நீங்களும் நிச்சயமாக தொடர்ந்து கேளுங்க. அதுக்குள்ளே இருக்க ஸ்டோரியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடல்புறத்தில் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கடலோரத்தில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்துடைய ஒரு சூழல் பற்றி தான் ஆரம்பிக்க போகுது. எழுத்தாளர் ஒரு குடும்ப சூழலை வந்து ரொம்ப இயல்பான நடையில் பேச்சு வழக்கில் அப்படியே அந்த கடல்புறத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படிலாம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கேஷுவலாக அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. படிக்கிறதுக்கு எளிய நடையிலையும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த ஸ்லாங்லேயே இருக்கும். அந்த கடலோரத்தில் இருக்கவங்க எந்த ஸ்லாங்கில் பேசுவாங்களோ அதே ஸ்லாங். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மணப்பாடு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த மணப்பாடு கடல்புறத்தில் இருந்து தான் இந்த கதை ஆரம்பமாகுது. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க எப்படிலாம் ஸ்லாங் பேசுவாங்களோ அதே ஒரு நடையில் தான் இந்த புத்தகத்தையே எழுதியிருப்பாங்க. அப்போது வந்து இப்போ நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க நீங்கள் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கீங்க, அதுவும் மணப்பாடு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஏரியா அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஏரியாவில் இருந்தால் நம்ம என்ன கதை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீனவ குடும்பம் அங்கே இருக்குது. அந்த மீனவ குடும்பம் அதாவது ரொம்ப தூரம்லாம் கிடையாது, மணப்பாடு அந்த கடல் ஓரத்துலேயே ஒரு குடும்பம் இருக்குது. அந்த மீனவ குடும்பத்தில் ஃபிலோமினா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்க தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிலோமினா மூலமாக தான் இந்த கதை ஆரம்பமாகுது. ஸோ ரொம்ப பெரிய சம்பவங்கள் கிடையாது, ரொம்ப பெரிய ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இயல்பான ஒரு குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டங்கள், அதை தாண்டி ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எளிய நடையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு மீனவ குடும்பத்தில் ஃபிலோமினா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இந்த ஃபிலோமினா அப்படிங்கிறவங்க அந்த வீட்டில் 3வது பெண், அதாவது அவங்க தான் கடைசி பெண்ணும் கூட. ஃபிலோமினாவுக்கு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இருப்பாங்க, 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ இவங்க தான் 3வது பெண். வீட்டோட கடைசி பொண்ணு அப்படின்னாலே எப்படி இருக்கும், எல்லாருக்குமே செல்லம் இல்லையா? ஸோ அதுபோல் அக்காவுக்கு அண்ணனுக்கெல்லாம் ரொம்ப செல்லமான பொண்ணு. அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே இருக்கும். அம்மா பார்த்தீங்கன்னா மாரியம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா ஒருத்தர் வந்து மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா செபஸ்தியன். செபஸ்தியன் நல்லா படிச்சுட்டு அவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாரு, வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. தன்னோட மனைவி குழந்தைங்க அப்படின்னு இருப்பாரு. அப்போ வந்து இந்த செபஸ்டியன் என்ன பண்ணுவார்னா தன்னோட அப்பாவை அடிக்கடி அழைச்சிட்டே இருப்பாரு. அப்பா நீங்க ஊருக்கு என் கூடவே வந்துருங்கப்பா, நம்ம அங்கேயே போயிடலாம், நான் தான் படிச்சிருக்கேன்ல, நான் உங்களை பார்த்துக்கிறேன் வாழ்க்கை முழுக்க அப்படின்னு சொல்லி மைக்கேலை வந்துட்டு செபஸ்டியன் அழைச்சிட்டே இருப்பாரு. ஆனா வந்து மைக்கேல் என்ன பண்ணுவாருன்னா, நீ உடனே நான் அழைக்கணும்னு தேவையில்லை, நான் உன்னை படிக்க வச்சுட்டே நீ உன் வாழ்க்கையை நீ எப்படி வேணா பார்த்துக்கோ, என்னோட வாழ்வும் சாவும் இந்த கடலோட மட்டும்தான், அந்த சர்ச்சோட மட்டும்தான் அப்படின்னு ஒரு வழிபாடு தலத்தை மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னோட வாழ்க்கை முழுக்க நான் இந்த கடலோட தான் இருப்பேன் அப்படின்னு முழுக்க முழுக்க கடலை விரும்பக்கூடிய, கடலை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பார் ஃபிலோமினாவுடைய அப்பா மைக்கேல் அவர்கள். ஸோ இப்படி இருப்பாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா அதாவது அம்மா எப்போவுமே வந்து ஃபிலோமினாவை ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, திட்டிகிட்டே இருக்கிறது, அப்புறம் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அதான் மைக்கேலை வந்து பேசிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். பட் வந்து அம்மாவுக்கு எப்போவுமே பையன் கூப்பிடுறான் அப்படின்னா அவங்களோட போயிடலாம் அப்படின்னு தோணும். பட் தன்னோட கணவன் குழந்தைங்க அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகணும் இல்லையா, வரவே மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சலோடே இருந்துட்டு இருப்பாங்க அந்த அம்மா. ஸோ அந்த அம்மா எப்போவுமே ஃபிலோமினாவை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில இந்த ஃபிலோமினாவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ டெய்லியும் தன்னோட ஒரு லவ் ஸ்டோரிக்காக வெளியில் ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக போவாங்க. இது அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அம்மா அவங்கள போட்டு திட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத ஃபிலோமினா தன்னோட அம்மா ஏதாவது சொல்லிட்டா மட்டும் அப்படியே அழுகையாக வரும் அவங்களுக்கு. ஸோ இதில் ஃபிலோமினாவுக்கு ஒரு நெருக்கமான தோழி ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது பக்கத்து வீட்டு பெண் ரஞ்சி அப்படிங்கிற அவங்களுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த ரஞ்சிக்குமே கல்யாணம் ஆகி அவங்க வெளியூர் போயிருப்பாங்க, எப்பயாவது ஒரு நாள் வருவாங்க. ஸோ அப்போ தான் மீட் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஃபிலோமினா எல்லா கதையும் சேர்த்து வச்சு ரஞ்சி வரும்போது அவ்வளோ விஷயங்களையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரஞ்சிக்கும் செபஸ்டியனுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி போயிருக்கும். பட் அப்படியே அது முடிஞ்சு செபஸ்டியன் ஒரு பக்கம் தன்னோட கணவன் மனைவி குழந்தைங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம், ரஞ்சி அதே மாதிரி ஒரு பக்கம் போயிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய 2 பேரோட மனசுக்குள்ளேயும் ஆழமான அந்த ஒரு விஷயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி ஃபிலோமினாவுடைய அந்த லவ் ஸ்டோரி எப்படி போகுது, அது எப்படி ஃபைனல் ஆகுது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ஃபிலோமினாவுமே தன்னோட அப்பா கூட போய் லாஞ்சி இழுக்கிறது, அப்புறம் அந்த கடலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரியான குட்டி குட்டி வேலைகளையும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிலோமினாவுடைய லவ் ஸ்டோரி சாமிதாஸ் அப்படிங்கிற ஒருத்தரை நோக்கி நகரும். ஸோ அப்போ ஃபைனலாக 2 பேருடைய அந்த ஸ்டோரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது, அது ஃபுல்லாகவே பிரேக் ஆகியிருக்கும். பட் நிறைய கஷ்டங்களை ஃபிலோமினா கடந்து வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்மலாம் உயிர் வாழணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வைக்கிற அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இதுக்கப்புறமும் வாழணும் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் சிரிச்சுக்கிட்டும் மனசுக்குள்ளே போட்டு புழங்கிக்கிட்டும் அப்படியே முடிஞ்சிருக்கும் ஃபிலோமினாவுடைய மொத்த கதையும் அங்கே. ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்னு கொடுக்கல, ஒரு சின்ன சம்பவம், அதாவது பெருசாக இது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுத்தாளர் அவர்கள் எதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு லைஃப்பில் அந்த ஒரு அம்மாவுடையது, ஒரு அண்ணன், அப்புறம் ஒரு அப்பா, அந்த ஃபிலோமினா, இந்த 4 பேருடைய தனித்தனிப்பட்ட கஷ்டங்கள் எப்படி இருந்தது, தனித்தனியாக அவங்க எப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்துடைய சர்வைவல் ப்ராப்ளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி அழகான முறையில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்க கடல்புறத்தில் புத்தகத்தை நீங்களும் கண்டிப்பாக படிங்க. இன்னும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் ரொம்ப இருந்தது. இந்த சம்பவங்கள், அதாவது இந்த ஸ்டோரியை விட இந்த ஸ்டோரி படிக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலும் அதை செய்யறதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஓட் போட போகிறோம் அப்படின்னா கூட அந்த ஓட்டை நம்ம ஒருத்தருக்கு போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ இதனால தான் இவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ, ஒரு ரீசன் அதுக்கு இருக்கும். இது ஓட் அப்படின்னு நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்குமே ஒரு பர்பஸ், இதுதான் தீம், இதான் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம படித்த இந்த கடல்புறத்தில் அப்படிங்கிற புத்தகத்தில் இதுதான் தீம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதையுமே மென்ஷன் பண்ணலை. இந்த கதைக்கு இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. பட் பார்த்தீங்கன்னா இந்த கடல்புறத்தில் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை மற்றபடி நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஒரு கடல்புறத்தில் வாழக்கூடிய அந்த நெய்தல் நில மக்களில் ஒரு குடும்பத்துடைய ஒரு நிலை எப்படி இருந்தது, அவங்களுடைய ஸ்லாங் எப்படி இருக்கும், அவங்களுடைய டோன் எப்படி இருக்கும், ஸோ காலம் முழுக்க கடலில் லாஞ்சி எழுத்தே கஷ்டப்படக்கூடிய ஒரு நபருடைய மனதில் எவ்வளோ ஏக்கங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் தாண்டி ஒரு மனுஷனால் எப்படி சர்வை பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நிறையவே சொல்லியிருப்பாங்க. இப்போது ஒரு ஃபிலோமினா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிலோமினாவுடைய ஒரு பருவம், அந்த ஒரு பருவ நிலையில் அவங்க செய்யக்கூடிய தவறுகள்லேருந்து எப்படி அவங்க மீண்டு வராங்க, அதே போல் அந்த எமோஷன்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஒரு நிலை பற்றியும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பெரும்பாலும் இந்த கடலோர வாழக்கூடிய மக்களுடைய நிலை, அவங்களுடைய ஸ்லாங், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாஷைகள், அவங்களுடைய உணவு முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம கண்டிப்பாக இந்த கடல்புறத்தில் புத்தகம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த புக் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணு முன்னாடி அப்படியே அந்த காட்சிகள், சம்பவங்கள் எல்லாமே வரும். அந்த அளவுக்கு அவங்க சித்தரிச்சு எழுதியிருப்பாங்க. ஒரு கருவாடு பொரிக்கிறது கூட அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் என்ன சட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொரிக்கஞ்சட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொரிக்கஞ்சட்டி எடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க இந்த 80 அப்படின்னு சொல்லுவாங்க, இலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த ஊருடைய ஸ்லாங்கில் அந்த ஸ்லாங் எல்லாம் வச்சே எழுதியிருப்பாங்க. அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பம் அப்படின்னு கிடையாது, அது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது அப்பம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஸ்லாங் இருக்கும். அதெல்லாமே படிக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் ஒரு கடலோர மக்களோட வாழ்க்கை முறையை ரொம்ப சுலபமாக நம்ம கவர் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அருமையான புத்தகம். இன்னைக்கு இந்த கடல்புறத்தில் அப்படிங்கிற இந்த புத்தகம் பற்றி பேசின ஒரு நல்ல திருப்தி எனக்கு இருக்குது. வண்ணநிலவன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் நேயர்களே, நீங்கள் இந்த ஸ்டோரி பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த புக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. ஸோ 7373776904 இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மெசேஜ்க்காகவும் கால்காகவும் எப்போவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரையும் விடைபெறுகிறேன். நூலறிவோம் நிகழ்ச்சியிலிருந்து ஃபாஹிரா.